ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து வைரா சாஃப்ட்வேருக்கான டுட்டோரியல் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி பீட் கட் வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த ஃபார்மெட் எல்லாமே நான் இதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைரா.site இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கெட் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் 599 ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் டைம் ஆக்சஸ் ஃபார் விண்டோஸ். இது வந்து விண்டோஸ் லேப்டாப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், விண்டோஸ் ஓஎஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்கில் ஒர்க் ஆகுமா, மொபைலில் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ இது விண்டோஸில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மட்டும். செகண்ட் வெர்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி அப்டேட் பண்ணுறோம். ஸோ கெட் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு போகும், pages.razorpay.com சொல்லிட்டு. ஸோ அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்ட் பட்டனை அமுக்கிட்டு அதில் ப்ரொசீட் டு பே 500 இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணணும். ஸோ பே பண்ணிவிட்டு இதில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கேனரில் போய்ட்டு நீங்கள் ஒன்று நெட் பேங்கிங் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கார்டு பேமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை யூபிஐயில் பே பண்ணாலும் பண்ணலாம். நான் இப்போதைக்கு வந்து யூபிஐயில் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதே பேஜ்லேயே வெயிட் பண்ணணும். நம்ம நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணாமல் அதே பேஜ்லேயே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட் வரும், கன்ஃபர்மிங் பேமெண்ட் வரும். வந்ததுக்கப்புறமா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். யூ வில் பி ரீடைரக்டட் இன் 2 seconds கட்டுதா. காட்டினதுக்கப்புறமா இந்த பேஜுக்கு வரும். இதுலேயே வந்து ரீடைரக்டட்னு கட்டுது பாருங்கள். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும், ஒரு 2 minutes 1 minute மேக்ஸிமம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ பாருங்கள், ஆனதுக்கப்புறமா நீங்கள் இது எல்லாத்தையுமே 1 by 1 டவுன்லோட் பண்ணாமல் இங்கே மேலே வைரா_release இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகணும்னா அந்த ஜிப் ஃபைலாக இருக்கும். ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வைரா_release இருக்கணும் அதோட நேம். இல்லை வேறு ஏதாவது நேம் இருந்ததுன்னா இந்த நேமில் போட்டுக்கோங்க, வைரா_release அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு வைரா_release இருக்கும். அதுக்குள்ளே அதை திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைரா அப்புறம் ஆலிவ் இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வைரா கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, ஃபோல்டர் நேம் மட்டும் வைரா_release இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது ஆனோடனே நம்மளுக்கு இப்படி எடிட்டர்ஸ்லாம் வந்துடும். ஸ்கிரிப்ட் பேஸ்ட் எடிட்டர், பீட் கட்டு, பிஃபோர் ஆஃப்டர், டெம்ப்ளேட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பீட் கட் நிறைய பேர் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, என்ன இதுன்னு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ பீட் கட் எடிட் எப்படி பண்ணணும் இது அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. எப்படின்னா பீட் கட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ ஃபோல்டர், நான் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற ஃபோல்டர் நான் பார்க்குறேன். ஸோ நான் இதில் வந்து ப்ராக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், ப்ராக்ஸின்னு ஒரு ஃபோல்டரில் வந்து அரௌண்ட் 21 வீடியோஸ் கிட்டே இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த ப்ராக்ஸி ஃபோல்டரோட லொக்கேஷனை நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஏதாவது ஒரு சாங்கோட இதை எடுக்கணும். ஸோ இந்த சாங்கோட லிங்க்கை வந்து நான் இந்த மாதிரி இங்கே போய்ட்டு இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் நம்ம வைரா எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து என்டர் யூடியூப் URL அந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது அவுட்புட் ஃபைல் எங்கே வேணும், எந்த நேமில் வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த ப்ராக்ஸி ஃபோல்டர்லேயே வந்து எடிட்டட் 001 நான் போட்டுக்கிறேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போது ஆடியோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம், அதாவது இப்போது இதில் பாருங்களேன், இதில் வந்து 0:21 எனக்கு வந்து 0:11 ஸ்டார்ட் ஆகணும். 0:11 நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்து அதே ஃபார்மேட்டில் இங்கே டைப் பண்ணுறேன், ஆனால் 2 0 நான் போட்டுக்கிறேன். ஸோ 00, ஸோ அப்புறம் 11. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டுக்கணும். அப்புறம் என் டைம் வந்து எனக்கு 00:21 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ரைசர் எஃபெக்ட்டு, ரைசர் ஸ்டார்ட்டு எண்ட் அப்படின்னா ரைசர் எஃபெக்ட் மாதிரி வரும். இது வந்து என்னோட ஒரு சிக்னேச்சர் எஃபெக்ட் மாதிரி நான் வந்து மேனுவலாக பண்ணுறதை வந்து நான் இதில் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா இப்போது ரைசர் எஃபெக்ட் மாதிரி ரைசர் எஸ்எஃப்எக்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்துடும். எல்லா ஃப்ரேமையும் ஒன்றா சேர்த்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள்கிட்ட எத்தனை வீடியோ இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லா வீடியோஸோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் வந்து அந்த இடத்துல ஓடும். நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் கொடுக்குறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 00:11 to 21 கொடுத்துருக்கேன். ரைசர் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைமில் 00:11 அப்புறம் வந்து ரைசர் எண்ட் டைம் வந்து 00:21
12 அப்படின்னு கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த எஃபெக்ட் வரும். நீங்கள் வேணால் உங்களோட வீடியோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போதைக்கு இதை மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பீட் கட். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பீட் கட் அவுட்புட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பீட் கட்னா என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படின்னா இப்போ நம்ம வந்து சாங்கோட ஸ்டார்டிங்கில் வந்து 0011 நம்ம அப்படின்னு சொல்லி 11 செகண்ட்ஸில் எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு 40 செகண்ட்ஸில் எனக்கு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுக்குறோம். அதில் கிட்டத்தட்ட 40 பீட்ஸ் வருது. ஆனால் நம்மக்கிட்டே இருக்கிற கிளிப் வந்து 20 கிளிப் தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர அந்த 20 கிளிப்புக்கு தான் வீடியோஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். மீதி அந்த 20 கிளிப்பு முடிஞ்ச உடனே அப்படியே வீடியோ ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா எடிட் பண்ணாது. ஏன்னா பீட் கட்னா ஒரு பீட்டுக்கு 2 பீட்டுக்கு ஒரு வீடியோ, அதாவது ஒரு பீட்டில் வீடியோ ஸ்டார்ட் ஆகி அடுத்த பீட்டில் இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகும். இதுக்கப்புறமா இல்லை எனக்கு வந்து 40 பீட்டுக்கும் வரணும், ஆனால் எனக்கு 20 கிளிப்பு தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அதான் எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுலேயே வந்து ஓப்பன் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த எடிட்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே எடிட் பண்ணுறோம். அப்புறம் பிஃபோர் ப்ராசஸிங், ஆஃப்டர், இந்த மூணுத்துலேயும் 3 டைப்ஸ் ஆஃப் வீடியோஸையும் நீங்கள் போட்டுறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோரில் வந்து நீங்கள் ஒரு 5 கிளிப்பு கொடுக்குறீங்க, ப்ராசஸிங்கில் ஒரு 20 கிளிப்பு கொடுக்குறீங்க, ஆஃப்டரில் வந்து ஒரு 5 கிளிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஃபோர் வீடியோஸ் எல்லாமே வந்து 2 to 4 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அதுக்கு எடிட் பண்ணி எல்லா கிளிப்புமே வந்து காட்டினதுக்கப்புறமா ப்ராசஸிங் கிளிப்பை வந்து அது வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி பீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணும். அப்புறம் ஆஃப்டருமே வந்து கொஞ்சம் நல்லாவே காட்டணும்ல, அதனால் வந்து அதுவுமே 3 to 4 செகண்ட்ஸ்க்கு எல்லா கிளிப்பையும் அது மாதிரி காட்டும். ஸோ இதுதான் பிஃபோர் ப்ராசஸிங், ஆஃப்டர். ஓகே, இப்போ டெம்ப்ளேட் பேஸ்ட் எடிட்டர் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளே வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். எப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து அப்படியே கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ரா ஃபுட்டேஜஸோடு கொடுப்பாங்க. இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் ப்ராஜெக்ட் மேனேஜரில் போய்ட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ண வீடியோஸு, எலிமெண்ட்ஸு எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபோல்டராக வந்துடும். ஸோ அந்த ஃபோல்டரை வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ணுவோம் ஃபியூச்சரில். ஸோ அப்படி பண்ணும்போது அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெம்ப்ளேட் பேஸ்ட் எடிட்டரில் அந்த உங்களோட ரா ஃபுட்டேஜ் வீடியோஸ் இருக்கும்ல அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீமியர் ப்ரோவோட ப்ராஜெக்ட் ஃபைலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் ப்ரீமியர் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரா ஃபுட்டேஜஸ் பதிலாக எந்தெந்த எடிட்டில் எங்கெங்கெல்லாம் போட்டிருந்தோமோ உங்களோட ரா ஃபுட்டேஜ் அந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் எடிட்டை ஈஸியாக நீங்கள் வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்போம், நீங்கள் அதில் வந்து சும்மா டெம்ப்ளேட் மாதிரி தான் மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ப்ரோ இப்போ நான் என்னோட ரா ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோட மொபைலில் போட்டு ஒரே அவுட்டாக எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து 2 நிமிஷத்துக்கு கிளிப்பு வருது, ஆனால் அந்த 2 நிமிஷத்தில் 20 கிளிப் கிட்டே இருக்குது, இதை நான் போட்டால் எனக்கு எடிட் பண்ணி தருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். ஸோ அது அப்படி ஒர்க் ஆகுது. வைரா எப்படி கால்குலேட் பண்ணணும்னா எத்தனை ரா ஃபுட்டேஜ் நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தான் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரே கிளிப்லேயே வந்து 20 கிளிப்பை போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒர்க் பண்ணாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம கேமராவில் எடுத்தது இல்லை நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே டக்குன்னு எடிட் பண்ணி கொடுத்துரும். இதே ஐஃபோனில் எடுத்த ஃபார்மேட் இருந்ததுன்னா H264, H265 சொல்லிட்டு இந்த ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோவை வைரா ரீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ப்ராக்ஸின்னு ஒரு ஃபோல்டரில் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வந்து அந்த வீடியோஸோட ஃபார்மேட் எல்லாமே பேக் எண்டில் மாற்றி அது அங்கே வச்சுக்கும். ஸோ குவாலிட்டி எங்கேயும் உடையாது. மாற்றி அந்த ஃபோல்டரில் வச்சு அந்த ஃபோல்டரில் இருந்த வீடியோவை இது எடிட் பண்ணும். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஐஃபோனில் எடுத்த வீடியோஸை தான் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து உங்களோட ரா ஃபுட்டேஜ் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராக்ஸின்னு ஒரு ஃபோல்டர் ரெடி ஆகிட்டு ஒவ்வொரு வீடியோவும் அதில் ஃபார்வர்ட் மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பேக் எண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை வந்து ரன் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த ரா ஃபுட்டேஜ் ஃபோல்டருக்குள்ளே போய் பாருங்கள், ப்ராக்ஸி தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் 10 செகண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த 10 செகண்டுக்குமே எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை பார்த்தீங்களா? எந்தெந்த பீட்லாம் வருதோ ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒரு பீட்டுக்கு ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும், அடுத்த பீட்டுக்கு அந்த வீடியோ எண்ட் ஆகிட்டு இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இதுதான் பீட் கட். ஸோ ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த டுட்டோரியல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது எரர் வருது, இல்லை ப்ரோ எனக்கு இது பண்ணாலுமே இந்த மாதிரி தான் எரர் வருது, நீங்கள் உங்களுக்கு வரா மாதிரி எனக்கு அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம வைரா மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஸோ நம்ம சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன எரர் காட்டுதோ அதை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். நம்ம 1000 டவுன்லோட்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 1500 டவுன்லோட்ஸுக்கு தான் நம்ம லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து 599 போட்டிருந்தோம். கூடிய சீக்கிரமே நம்ம 1500 டவுன்லோட்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ லான்ச்சிங் ப்ரைஸான 599 999 மாறப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வைரா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.